உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர், பச்சை பட்டாணி போட்டு ஒரு கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன், கடாய் போட்டுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, மிளகாய் அரைச்சதை போட்டுக்கலாம். இப்போ மீன் மேக்கரும் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பட்டாணி வேகட்டும். உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். முன்னாடி உப்பு போட்டால் பட்டாணி வேகாது. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாம். பட்டாணி வெந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு புட்டு போட்டுக்கலாம். அப்படியே கலரி வைக்கலாம். சிம்மிலே வைக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.